மதுரையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ள கூலி திரைப்படத்தை வரவேற்க தயாராகி வரும் ரஜினி ரசிகர்கள் திரையரங்குகளின் முன்னால் ரசிகர்கள் பாலாபிஷேகத்திற்கு காத்திருக்கும் ரஜினியின் மெகா சைஸ் பேனர்கள். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ள கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வேண்டுகோள் வைத்த மதுரை ரசிகர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கூலி திரைப்படம் 14ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் மதுரை அரசரடி பகுதியில் இருக்கக்கூடிய சோலைமலை திரையரங்கில் மதுரை மாநகர் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வழக்கம் போல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என முதல் நாள் முதல் காட்சி நடைபெறும் என்றும், திரையரங்கில் வாங்கிய விலைக்கே ரசிகர்களுக்கு கூலி படத்தின் ரசிகர் சிறப்பு காட்சி டிக்கெட்டினை விற்பனை செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர். அதேபோல் உங்கள் காட்சி பார்க்க முடியாத நலிந்த ரஜினி ரசிகர்கள், மாற்றுத்திறனாளி ரஜினி ரசிகர்களுக்கு இலவச சிறப்பு காட்சி டிக்கெட்டை தர இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் முதல் காட்சி பார்க்க வரும் ரஜினி ரசிகர்களுக்கு ரஜினி உருவம் பொறித்த பல வண்ண டி ஷர்ட்டுகளை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். அதேபோல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் கோரிக்கை ஒன்றையும் வைத்தனர். அதாவது, நீண்ட நாட்களாகவே ரசிகர்களாக இருக்கும் ரஜினி ரசிகர்களை அவர்களது குடும்பத்தினரோடு இணைந்து புகைப்படம் எடுக்க ரஜினி பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மேலும் கூலி படம் வெற்றி பெற வேண்டிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி மதுரை திருப்பரங்குன்றம் வெயில் உகுந்த அம்மன் கோவிலில் ரசிகர்கள் மண்சோறு சாப்பிட்டு கோவில் பிரகாரத்தினை சுற்றி அங்க பிரதட்சணம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர். படம் ரிலீஸ் ஆகும் டிசம்பர் 14ஆம் தேதி முதல் காட்சிக்கு வரும்பொழுது வித்தியாசமான முறையில் ரஜினி கூலி படத்தில் தோன்றும் கதாபாத்திரங்களை போன்று வரவுள்ளதாகவும் மதுரை ரஜினி ரசிகர் மன்றத்தினர் தெரிவித்தனர். மக்கள் தலைவர் ரஜினிகாந்த், ஏழைகளின் தலைவர் ரஜினிகாந்த். தலைவர் 50வது வருஷம்னால இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும்னு ரசிகர் மன்றத்தில் மாநகரும் புறநகரும் மாவட்ட ரஜினி ரசிகர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது வந்து சோலைமலை தேட்டரில் நாளைக்கு தலைவர் படத்தை முன்னிட்டு ஒரு 50 கிலோ கேக்கு, 50ஆம் வருஷம்னால 50 கிலோ கேக்கு, அப்புறம் தப்பட்டையோட தலைவர் படத்தில் எப்படி வர்றாரோ அப்படி வந்து ஒரு முக்கிய நிகழ்வு நடக்க உள்ளது. அது போக வந்து நம்ம புறநகர்லையும் மாவட்டத்திலையும் உள்ள மொத்த ரசிகர்களுக்கு தேட்டருக்கு என்ன விலையோ அதை அப்படியே எல்லாத்தையும் கொடுத்து மதுரையில் முதல்ல டிக்கெட்டை அதே விற்று முடிச்சாச்சு. இது வந்து தலைவர்னாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா 50 வருஷமா திரையுலகத்தில் இருக்கு. அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாட்டால அவர் வந்தா போனா எல்லாமே மக்கள் விழிப்புணர்வோட பார்க்குறாங்க. அவருடைய படம் வந்து பாடமா இருக்கு. படம் வந்து பொழுதுபோக்கா இல்லாம ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. 50 வருஷத்துல ரசிகர்கள் ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும், எப்படி இருக்கணும், தர்மமா இருக்கணும். ஆனா ரஜினி ரசிகர்களுக்குன்னு ஒரு திமிர் இருக்கு. திமிர் எப்படி வரும்னா, உண்மை இருந்தா தான் திமிர் வரும். நாங்க ஆண்ட கட்சிக்கும் பயப்படுறது கிடையாது, ஆள போற கட்சிக்கும் பயப்படுறது கிடையாது. தர்மத்து வழியில, தலைவர் வழியில இந்த படத்தை நல்ல வழியா சிறப்பா செஞ்சு மக்களுக்கு நன்மை செய்யற விதமா இந்த பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணுது. ஒரு கட்டுப்பாடு, ஒரு தெளிவான சிந்தனைக்காகத்தான் இந்த ஏற்பாடை செஞ்சிருக்காரு. இதுல வந்து அழகர், காமாட்சி, சரவணன் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுல நானும் இதுல பங்கு பெற்றிருக்கேன். அது தலைவருடைய அண்ணன்ட்ட வந்து அண்ணே நாங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கோம். தலைவர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. அவர் நான் வந்து சாயிரப்ப பூராமே வந்து என்னை தாங்கி பிடிக்கிறது வந்து ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாஸ்தாண்டமாக அவங்க காலில் விழுகணும்னு இருக்காரு. தலைவர்கிட்ட வந்து நாங்கள் இந்த நேரத்தில் தலைவருடைய ஆகஸ்ட் 14 தலைவருடைய 50வது பொன்விழா ஆண்டும் இந்த படமும் வந்து ஒரே நேரத்தில் வருது. அபூர்வ ராகங்கள் 1975 ஆகஸ்ட் 14 வந்ததா லோகேஷ் கனகராஜ் அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னார். அது இது பண்ணும்போது வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டிலே நாங்கள் ப்ரெஸ் மீட் வந்து மதுரையில் இது எங்களுக்கே ஒரு புதுசு. இதில் வந்து தலைவர்கிட்ட வந்து நாங்கள் இங்கேருந்து மதுரையிலேருந்து ரசிகர்கள் அனைவரும் நாங்கள் கொடுக்குற ஒரே கோரிக்கை என்னென்னா, தலைவர் வந்து 2019 கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் ராகவேந்திரா மகாலில் வச்சு போட்டோ எடுத்தார். அதே மாதிரி அப்போ தனித்தனியாக போட்டோ எடுத்தோம். இந்த ட்ரிப் வந்து தலைவர்கிட்ட நாங்கள் மதுரையிலேருந்து மற்ற செலிப்ரேஷன்லாம் வந்து பக்காவாக பண்ண போகிறோம். நான் ஆகஸ்ட் 14 நீங்கள் வந்து பாருங்கள், வாடிப்பட்டி ட்ரம் செட்டு, கேக்கு, அது போக வந்து இன்னும் வந்து இந்த டோல் இது பண்ணுறோம், டிஜே பண்ணுறோம், இந்த மாதிரி நிறையா பண்ணுறோம். அதில் வந்து தலைவர்கிட்ட வந்து இங்கேருந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன
அப்போ அப்ளிகேஷன் தலைவர்கிட்ட கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து குடும்பத்தோட மதுரை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து உண்மையாக தலைவருக்காக உழைக்கிற நாங்கள் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளுக்கு பின்னாடிலாம் போனதில்லை. தலைவர் கையை காமிச்சா மட்டும்தான் நாங்கள் அதுக்கு பின்னாடி போவோம். அதனால் தலைவர்கிட்ட வந்து அன்பான வேண்டுகோள், எங்கள் குடும்பத்தோட ஒரு போட்டா வேணும் தலைவா. அதான் எங்களுடைய இது. ஏற்கனவே வந்து ஆடியோ லான்ச்சில் மதுரையில் ஒரு ரசிகர் கேட்டே விட்டார். எனக்கு இன்னும் வந்து அது வேதனையாகவே இருக்காது. என்ன கேட்டார் அப்படின்னா, தலைவா இதுலையாவது டோக்கன் கொடுங்க, அடுத்த ஜெயிலர் 2க்கு வந்து நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா அப்படி எனக்கே தெரியலன்னு சொல்லி ஒரு மாவட்ட நிர்வாகத்தை கேட்டதா ஒரு தகவல். அதனால் தலைவர்கிட்ட அன்பான வேண்டுகோள், எங்கள் கூட வந்து எங்கள் குடும்பத்தோட ஒரு போட்டா. நேற்று கூட என் ஒய்ஃபு சொல்லிருச்சு.